Hi, welcome you to learn English. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி கொடுக்குற எக்ஸசைஸ். ஒரு தமிழ் வாக்கியம் கொடுத்துருவேன். அந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் நெகட்டிவாக சொல்லணும். தென் அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வியை சொல்லணும். இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் அந்த சென்டென்ஸை நெகட்டிவ் வேர்டு அப்ளை பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் அதுக்கு ஏற்ற கேள்வியை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ். ஸோ இங்கிலீஷில் சொல்லியாச்சு. தென் இதை நெகட்டிவ் வேர்டு அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பண்ணவில்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஐ டிட் நாட் கம்ப்ளீட் ஆல் எக்ஸசைசஸ். ஐ டிட் நாட் கம்ப்ளீட். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட், ஐ டிட் நாட் கம்ப்ளீட். அதவே ஒரு கேள்வியை மாற்றணுன்னா வாட் டிட் ஐ கம்ப்ளீட். நான் என்ன முடித்தேன், நான் என்ன கம்ப்ளீட் பண்ணேன், வாட் டிட் ஐ கம்ப்ளீட். இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தென் அதை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரியான கேள்வியை கண்டுபிடிங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில். நான் இந்த காட்டிற்கு அரசன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் இந்த காட்டிற்கு அரசன். ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். ஐ ஆம் நாட் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். நான் இந்த காட்டிற்கு அரசன் இல்லை. ஹூ இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். யார் இந்த காட்டிற்கு அரசன். ஸோ நெகட்டிவாகவும் மாற்றியாச்சு. தென் சரியான கேள்வியும் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் அந்த ஆலையில் சோப் தயாரிக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து அடுத்த 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து கரெக்டான கேள்வியை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் அந்த ஆலையில் சோப் தயாரிக்கிறோம். வி மேனுஃபேக்சர் சோப் இன் த ஃபேக்ட்ரி. வி டு நாட் மேனுஃபேக்சர் சோப் இன் தி ஃபேக்ட்ரி. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். வாட் டு வி மேனுஃபேக்சர் இன் த ஃபேக்ட்ரி. நாங்கள் ஆலையில் என்ன தயாரிக்கிறோம். வாட் டு வி மேனுஃபேக்சர் இன் தி ஃபேக்ட்ரி. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். இதை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுங்கள். தென் நெகட்டிவாக மாற்றுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் கேக். சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு இருக்கு, அதனால் ஆர் ஈட்டிங் கேக்ஸ். ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் ஈட்டிங் கேக். வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங். வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங். என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் அதில் நெகட்டிவ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கிலீஷ் கிராமர் வாஸ் டாட் பை டீச்சர். வாஸ் டாட் எனக்கு கற்பிக்கப்பட்டது. பாசிவ் வாய்ஸ். ஸோ நெகட்டிவ். டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர். டீச்சர் டிட் நாட் டீச் மீ. இது நெகட்டிவ். வாட் டிட் டீச்சர் டீச். இது கொஸ்டின். என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. தென் நெகட்டிவ் எப்படி அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் கண்டுபிடிங்க. தென் அடுத்த 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து கரெக்டான கொஸ்டினை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். கைண்ட்லி கன்வே மை லவ். கைண்ட்லி கன்வே மை க்ரீட்டிங்ஸ். எதுனாலும் சொல்லலாம். கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம். டு நாட் கன்வே மை லவ் டு ஆல். இது நெகட்டிவ். வாட் யூ வாண்ட் டு கன்வே. என்ன சொல்லணும், என்ன கன்வே பண்ணணும். வாட் யூ வாண்ட் டு கன்வே. நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். தென் நெகட்டிவ் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும்.
வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். யூ நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ். யூ டோன்ட் நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ். டு யூ நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ்? நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஏற்ற கொஸ்டினை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. ஐ ஆம் நாட் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. இது நெகட்டிவ். வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங்? நீங்கள் என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? இது கொஸ்டின். அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும். இதை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து கரெக்டான கொஸ்டினை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும். யூ ஷுட் பி வித் அஸ் ஆன் தட் ஹாப்பி அக்கேஷன். யூ ஷுட் பி வித் அஸ் ஆன் தட் ஹாப்பி அக்கேஷன். யூ ஷுட் நாட் பி வித் அஸ் ஆன் தட் ஹாப்பி அக்கேஷன். இது நெகட்டிவ். வென் டு யூ வாண்ட் டு பி வித் அஸ்? நீங்கள் எப்போ எங்களுடன் இருப்பீங்க? எப்பொழுது எங்களுடன் இருப்பீங்க? வென் டு யூ வாண்ட் டு பி வித் அஸ்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். யூ ஷுட் பி வித் ஆர் நாட் ஹாப்பியஸ்ட் டே. அந்த நாட் அப்படிங்கிற வார்த்தை அட்வர்ப். அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ யூ ஷுட் வேர்புக்கு அடுத்து நாட் வரணும். அந்த யூ ஷுட் நாட், யூ வில் நாட், யூ வுட் நாட் அப்படின்னு வரணும். அதே மாதிரி கொஸ்டினில் வென் டு யூ வாண்ட், நீங்கள் எப்போ இருக்கணும்? வென் டு யூ வாண்ட், எப்பொழுது அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கணும். ஒய் டு யூ வாண்ட் அப்படின்னு இருக்க தேவையில்லை. ஏன் நீங்கள் எங்களுடன் இருக்கணும்? ஒய் டு யூ வாண்ட். இந்த வாக்கியத்தில் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அதாவது அந்த கொண்டாடுதல், அந்த செலிப்ரேட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த பி வேர்போடு வருது. ஐ ஆம் செலிப்ரேட்டிங், ஐ ஆம் நாட் செலிப்ரேட்டிங் அப்படின்னு. ஸோ வேர்போடு ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். தென் வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங்? நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங்? அதான் ஆன்சர். என்ன செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். வாட் டிட் யூ செலிப்ரேட் வராது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டிட் வந்திருக்கு. ஸோ டிட் வந்து பாசன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஐ ஆம் செலிப்ரேட்டிங் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு கேள்வி பாசன்ஸாகவும் அதுக்கு ஆன்சர் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டென்ஸ் மேக்ஸிமம் கேள்வி எந்த டென்ஸோ அந்த டென்ஸில் தான் மேக்ஸிமம் ஆன்சர் இருக்கும். சில நேரங்களில் தான் அது வேறுபடும், வேறு டென்ஸ் அப்ளை ஆகும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்லுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.